அதனால தான் ஒண்ணுமே வேல்யூவா இருக்கணும். ஒண்ணுமே ஃபில்டர் பண்ணி இப்போ ரியல் அக்கவுண்ட்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்ககிட்டயே உங்க வாலெட்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. உங்க அக்கவுண்ட்ல தான் நீங்க வச்சு ட்ரேட் பண்ண போறீங்க. என்கிட்ட நீங்க ₹1 கூட குடுக்க போறதில்ல. பண்ணும்போது நான் வந்து உங்கள லைவ் என்ட்ரிக்கு கைட் பண்றேன். இந்த ஏரியாவுக்கு வந்தா ட்ரேட் எடுங்கப்பா. இந்த ஏரியாவுக்கு வந்தா பை எடு. இந்த ஏரியாவுக்கு வந்தா செல் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கைட் பண்றேன். அப்ப அது மூலமா நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் ஒண்ணு பில்ட் ஆகும்ல. சரி அதுக்காக தான் அந்த கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான், சரி நம்மள்ட்ட ஸ்கில் இருக்கு. நம்ம ஏன் பே வாங்கணும்? மேனேஜ்மென்ட்க்காக பண்ணோம். பட் அந்த மேனேஜ்மென்ட்ட சமாளிக்கிற அளவுக்கு என்ட்ட அந்த அளவுக்கு காட் கிரேஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு அப்படிங்கும்போது, நான் எதுக்கு பே வாங்கணும்? ஏன் நம்மளால ஃப்ரீயா குடுக்க முடியாதா? நம்ம ஃப்ரீயா குடுத்தா, நம்மள வந்து அந்த இடத்துக்கு வேல்யூ இருக்காதான்னு கேட்டா, கம்பல்சரி எதுவுமே இல்ல. 0ல நீங்க வந்தீங்க, என்கிட்ட வந்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன் என் கோர்ஸுக்கு வேல்யூ இருக்காது. நீங்க சும்மா வந்து எதுவுமே என்ட்ட பைசாவே இல்ல. இங்க தான் ஃப்ரீயா சொல்லிக் குடுக்குறாங்கன்னா, 1 நாள் வருவீங்க, 2 நாள் வருவீங்க, 3 நாள் வரமாட்டீங்க. ஃப்ராங்க்கா சொல்றேன். எங்கேயாச்சும் ஃப்ரீயா குடுத்தா நீங்க அந்த இடத்த போய் ஃபுல்லா அசஸ் பண்ணீங்க. வேல்யூ இருக்காது. அதாவது உங்கள்ட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அத இன்வெஸ்ட் பண்றீங்க. அதுலருந்து ப்ராஃபிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன். இங்க போனா ப்ராஃபிட் பண்ண முடியுது. ட்ரேட் ஜீனியஸ்க்கு வந்தா ப்ராஃபிட் பண்ண முடியுது. அதனால நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க ரெகுலரா? ஆட்டோமேட்டடா வரீங்க. அதனால இது ஒரு கமிட்மெண்ட்டா தான் நாங்க குடுக்குறோம். ஓகேவா? நெறைய பேர் சொல்லுவாங்க, நீ இன்வெஸ்ட் பண்ண வச்சு நீ ப்ராஃபிட் பண்ணணும்னு நெனைப்ப. இன்வெஸ்ட் பண்ண வச்சு ப்ராஃபிட் பண்ணணும்னு நெனச்சேன்னா, நீங்க ரூ. 1,00,000 ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா, எனக்கு ஒரு ரூ. 100 கமிஷன் கிடைக்க போகுது. எனக்கு பெரிய கமிஷன் இல்ல. ஓகேவா? பட் இந்த விஷயத்துல நான் ப்ராஃபிட் பண்ண வைக்கணுங்கிற கோல். அவ்வளோதான். என்னோட மைண்ட் செட்டு நான் ப்ராஃபிட் பண்ண வச்சேன் அப்படின்னா, கண்டிப்பா என் பிராண்ட் நம்பர் 1. ஏன்னா, நான் எப்பவுமே நம்பர் 1ல இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏன்னா, என்னைக்குமே நம்பர் 2 கூட இருக்க மாட்டேன். பட் இப்பவும் சரி, வி ஆர் த நம்பர் 1.